வாங்க, இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 5 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு நம்ம ரவுண்டா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி எண்ணெயில் பொரிக்கையில் மசாலா உதிராமல் வாழைக்காவோட நல்லா ஒன்றா கோட்டாகி வரும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வாழைக்காவில் மசாலா ஊட்டி நல்லா எண்ணெயில் உதிராமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒவ்வொரு வாழைக்காயாக சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒட்டாமல் தனித்தனி பீஸாக வெந்து வரும். இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா திருப்பி விடுங்க. பாருங்கள், எண்ணெயில் ஒட்டாமல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா வாழைக்காயும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா 7 நாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.